மூன்றாவதாக இந்த ஜெபத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் மூன்றாவது எலியா சிறந்த உதாரணம். ஜெபம் செய்யும்போது நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 1 அரசர்கள் அதிகாரம் 18 இறைவார்த்தை 41 முதல் 49 வரை நீங்கள் பாருங்கள், அழகாக தெரியும். எலியா 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். எதற்காக? மழை பெய்ய வேண்டும். எனக்காக அல்ல ஆண்டவரே, என் மக்கள் பஞ்சத்தோடு இருக்கின்றார்கள், பட்டினியோடு இருக்கின்றார்கள், வறுமையில் வாடுகின்றார்கள், வயல்வெளிகளெல்லாம் கருகி போய்விட்டன. ஆக நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. இன்று 6 முறை தொடர்ந்து ஜெபிக்கின்றார். ஜெபித்து விட்டு அவனுடைய சேவகனை அனுப்பி மழை வருகின்றதா, மேகம் வருகின்றதா என்று போய் பார் என்று அனுப்புகின்றான். 6 முறை அந்த சேவகன் சென்று பார்க்கின்றான், ஒன்றும் தெரியவில்லை என்று கூறும்போது 7வது முறை பொறுமையோடு ஜெபித்து கொண்டே இருக்கின்றான். எப்பொழுது அந்த கருமேகம் வரும், எப்பொழுது மழை மேகம் வரும், அதுவரை நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் என்று எலியா பொறுமையோடு தாபு மலை மேலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றான். அதன் நிமித்தமாக கடலில் இருந்து ஒரு கையளவு மேகம் எழும்பி வருவதை கண்டவுடன் மழை வரப்போகின்றது என்று நம்பிக்கையோடு, அந்த பொறுமையை நிமித்தமாக நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்கின்றான். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோமா? அதை தான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் சொல்கின்றார். ஆண்டவர் உமது ராஜ்யம் வருக மண்ணுலகில், விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று சொல்லுகின்றோம். ஆக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அரியணை முன்பாக நாம் வீற்றிருக்க வேண்டும். ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சினை பெற வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடு ஜெபிக்க வேண்டும். அல்லது நமது அன்றாட தேவைகள் எதுவாயினும் இருக்கட்டும், அது நமக்கு தேவை என்றால் பொறுமையாக ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பொறுமையில் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம் ஜெபத்துக்கு பதில் அளிப்பவராக இருப்பார்.